Saturday Manasakida. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா சுமோன்னு ஒரு படம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துலாம் வச்சுட்டாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் பண்ணாமல் தள்ளி போயிட்டே இருந்தது டேட்டு. லாஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணாங்க ஏதோ ஒரு டேட்டில். நான் நேற்று ப்ரைமில் பார்த்தேன். அந்த படம் தான் சிவா அண்ணன் ஹொசினின்னு ஒரு டேரக்டர் எடுத்திருக்காரு. வேல்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபேமஸ் ப்ரொடியூசர். இப்போ ஒரு டாட்டருக்கு கல்யாணம் ஆச்சு, அவருக்கு ஒரே டாட்டர். நம்ம தமிழ்நாடு அம்பானி ஸ்டைல் மாதிரி பெருசாக பண்ணாங்க. எல்லா செலிப்ரிட்டி ஃபேமஸான இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்கெல்லாம் போனாங்க. அவர் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா அந்த ஜப்பான்காரன் சுமோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சுமோ ரெஸ்லரு. அவன் வந்து அந்த நாட்டில் சூதாட்டம் குழப்பம் அதிகமாகிடுச்சு. இப்போ மக்கள் யாரும் திறமையை வச்சு ஜெயிக்கிறதில்ல. எல்லாம் சூதாட்டம் பண்ணி முன்னாடியே கேமை ப்ரீ பிளான் பண்ணி ஜெயிக்கிற காலத்துக்கு கட்டாயம் இப்போ எல்லா இதுலேயும் வந்துருச்சு. எல்லா கேம்லேயும் எல்லாமே கேம்லிங் வந்துருச்சு. ஸோ அந்த சுமோடு பாரம்பரியமான ஜப்பான் ரெஸ்லிங்கில் யூஸ் பண்ணுற சுமோ ரெஸ்லிங்லேயும் சூதாட்டம் பண்ணி ஜெயிக்கிறனால அங்கே ஒரு சில அந்த பெட்டிங் நடத்துகிற ஆட்களுக்கு ஜப்பானில் இருக்கவங்க பிடிக்கல. இந்த சுமோ ரெஸ்லரை வந்து நாடு கடத்தி கப்பலில் போட்டு அவரை தமிழ்நாட்டில் அனுப்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து சிவா அண்ணன் வந்து அதில் ஒரு சர்ஃபிங் கிளப் வச்சு சர்ஃபிங் கிளப்பில் ஒர்க் பண்ணுறாரு. இவர் ஒரு சர்ஃபர். அந்த பிளேன்லாம் வச்சு ஒரு பிளேட்டு மாதிரி இருக்கும், கடலில் ஸ்டைல் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு பேர் தான் சர்ஃபிங். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ சர்ஃபிங் கிளப் வந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து சிவா அண்ணன் ஒரு ஒர்க் பண்ணுறாரு. திடீர்னு அவர் கண்ணில் இந்த ஜப்பான்காரனை பார்த்து பண்ணோன்னே இவனை வளர்த்து ஆளாக்கி அந்த ஊர் மக்கள்லாம் இவங்க கூட நல்லா சகஜமாக பேசுகிறான். பயங்கரமாக சாப்பிட்றாரு, நல்ல தீனி பண்ணுறாரு. ஒரு சில காமெடி கொஞ்சம் நல்லா இருந்தது. யோகி பாபான்னு அந்த பிரியா ஆனந்தை கரெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு சில லவ் காமெடிலாம் நல்லா இருந்தது. அப்புறம் விடிவி கணேசர், அவர் தான் அந்த சர்ஃபிங் கிளப் ஓனரு. ஸோ இவர் எப்படியாவது இவரோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு அங்கே ஜப்பான் ஏஜென்சியில் நம்ம ஆள்கிட்டே ஒருத்தன் ஜப்பான் ஏஜென்சியில் இவரோட ஹிஸ்ட்ரியெலாம் தெரிஞ்சு இவர் பேர் டஷீரோ, இவன் வந்து மிகப்பெரிய சுமோ ரெஸ்லர் அப்படின்னு இவனை எப்படியாவது அவன் ஊரில் கொண்டு போய் சேர்த்துடணும். அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள்லாம் போட்டு காசுலாம் சேர்ந்து வச்சு சிவானந்த காசு அவர் ஆக்சுவலாக பிரியா ஆனந்தும் இவங்களும் வந்து கிட்டத்தட்ட வணக்கம் சென்னைக்கு அப்புறம் அந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு பேர் பண்ணி நடிச்சிருக்கிறாங்க. அவங்க சம்பாதிச்ச காசுலாம் சொல்லி இவனை எப்படியாவது அவன் ஊருக்கு அமுச்சிடணும்ப்பா, ஜப்பானுக்கு இவனை அமுச்சிடணும்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுறாங்க. அப்புறம் அந்த அவன் அந்த சுமோ ரெஸ்லர் வந்து ஜப்பானுக்கு போயிடுறாரு. அவர் திடீர்னு நம்ம தான் இவனை விட்டாச்சு, அப்புறம்னா நமக்கு வேறு நம்ம போகலான்ட்டு வரும்போது சிவா அண்ணன் வந்து சொல்லுவார், அந்த அந்த மாஸ்டர் சொல்லுவார், அவன் இந்த சுமோ ரெஸ்லிங்கில் ஜெயிக்கணும்னா அந்த மேட்ச்சில் நீ இருக்கணும் கூட. அப்போ தான் அவன் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருக்கான். அவனு ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி நினச்சி ரொம்ப ஃபீல் ஆகிருக்கான். அவன் ஜெயிக்கிறத நீ பார்க்கணும், அவன் ஜெயிக்கிற இருக்கும், நீ அவன் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுமோவில் ஜெயிப்பாங்க. சிவானா கூட இருப்பார். அப்புறம் அந்த கிரெடிட்ஸ் அந்த சுமோ ரெஸ்லர் வந்து ஜாப்பனீஸில் பேசி சொல்லுவார், நான் கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை நாடு கடத்திட்டாங்க, நான் என் ஸ்கூல் ஆசைக்காக பணத்துக்காக நான் விளம்பரம் நினச்சேன்னு அந்த சாக்லேட்டில் எனக்கு மயக்கம் மறந்து கொடுத்துட்டாங்க. அதனால் என்னை இப்படி நாடு கடத்தி என்னை காப்பாற்றுனது, என்னை வளர்த்தது, என்னை மறுபடியும் இங்கே வந்து என் நாட்டுக்கு என்னை சேர்த்தது சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு நாட்டுக்காரன் நம்ம தமிழ்நாடு வந்தால் எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனுக்கு ஆறுதலாக பேசி ஒரு கைண்ட்னஸ் ஒரு கருணையை காட்டி அனுப்புகிறாங்க பாருங்க. என்றைக்குமே தமிழனுக்கு கருணை இருக்கும்டா. அந்த கருணையை சோதிக்கிறதுல தான் இருக்குது. ஓகேவா? இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த படத்தில். ஓகேவா? வேறு என்னங்க, அவ்வளோதான் சும்மா பாய்.